அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் இப்பொழுது கூறப்போகும் கவிதை திரு கருணாநிதி அவர்கள் எழுதிய புறநானூற்று தாய் என்னும் கவிதை. காவிரி தந்த தமிழகத்து புதுமணலில் களமமைத்து செய்கிற சோழ பாண்டி மன்னர் கோபுரத்து கலசத்தில் யார் கொடிதான் பறப்பதென்று போர் தொடுத்து கொண்டிருந்த காலம் அது. அந்நாளில் போர்க்களத்தில் தாய் நாடு காக்க தாவி பாய்ந்து செத்தார் தந்தை எனும் செய்தி கேட்டு தணல் வீழ்மெழுகானாள் தமிழகத்து கிளியொருத்தி. அனல் போலும் கண்ணுடைய அயலூர் சென்றிருந்த அவள் கணவனும் வந்திட்டான். புனல் போக்கும் விழியாலே அவள் போர் செய்தி தந்திட்டாள். தந்தை களம்பட்ட செய்திக்கோ தவித்தாய் என்றான். இல்லை அன்பே, முல்லை சூழ் இந்நாட்டு படையில் ஒரு வீரன் குறைந்திட்டால் நல்ல உடையில் ஓர் கிளிசல் வந்தது போலன்றோ. இனி தடையின்றி நுழைவரே பகைவர் என எண்ணினேன். அடைபட்ட கண்ணீர் அணையுடைத்ததுத்தான் என்றாள். உடனே அவன் குகை விட்டு கிளம்பும் புலியன புகை விட்டு குமுறும் எரி மலையன பகை வெட்டி சாய்க்கும் வாளெடுத்தான். சூளுரைத்தான், சுடர்முகம் தூக்கினான். சுக்கு நூறுதான் சூழ்ந்து வரும் படை என்றான். நாடு மீட்காமல் வீடு திரும்பேன் என்றான். நங்கையோ நகை முழக்கம் செய்து நடந்திடுக கண்ணே என்றான். திரும்பி வருவேனோ இல்லையோ எதற்கும் இப்போது ஒரு முத்தம் இந்தா திரும்ப என்றான். கொடுத்தான், பின் தொடுத்தான் பகைவர் மீது பானம். போர் 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 என முழங்கிற்று முரசு ஒலி. பார் பார் பார், அந்த பைங்கிளியின் உடைமையாளன் பகைவர் மீது பாய்ந்து கொள்ளும் வீரம் பார் என பட்டாளத்து தோழரெல்லாம் வியந்துரைத்தனர். அந்த கட்டாணி முத்தாளும் கண்வெளியே சிரித்திட்டாள். களத்தினிலே அத்தானுக்கு அடுக்கடுக்காய் குவிந்து வரும் வெற்றியினை கேட்டு கோட்டைகள் விடுபட்டன. எதிரியின் குதிரை கால்கள் உடைப்பட்டன. வேளப்படை முறிப்பட்டது. வேல்கள் பொடிப்பட்டன. என் கொற்றவன் படைகள் கொட்டும் போர் முரசம் கோடை இடியென கேட்குது கேட்குது என குதித்திட்டாள். புதுப்பண் அமைத்திட்டாள். வீரர்கள் வந்தனர். வெற்றி உன் கணவனுக்கே என்றனர். வீட்டோரத்து தோழிகள் வந்தனர். வெற்றி நீட்டோலை வாசித்து மகிழ்ந்தனர். வேந்தனின் தூதர்கள் வந்தனர். வாழ்த்துக்கள் வழங்கினர். அப்போது ஏனந்த மனிதன் வந்தானோ இழவு செய்தி சொல்வதற்கு. என்னருமை பெண் பாவாய், கண்ணல்ல கலங்காதே, களச்செய்தி கடைசி செய்தி கேள் என்றான். அந்தோ மாவிலை தோரணம் கட்டி மணவிழா மேடைதனில் வாழ்விலே ஒன்றானோம் என்று சொன்ன கண்ணாளன் இன்று மார்பிலே வேல் தாங்கி நல்ல சாவிலே வீழ்ந்து விட்டான் என்றான். ஆவிதான் போன பின்னும் உயிர் வாழும் மாரணங்கு அச்சடித்த தமிழ் பதுமை கூவி அழுதாள். கொத்தான மலர் இந்த குடும்பம், அதை கொத்தாமல் கொத்திவிட்ட கொடுஞ்சாவை பழித்தாள், இடித்துரைத்தாள். இனி என்ன மிச்சமென்றும் கனியழகி போனதென்றும் கதறி அழுதாள். அத்தான் பிணம் கிடக்கும் களம் நோக்கி தொழுதாள். சோகத்தால் வீழ்ந்துவிட்ட அவள் காதில் வெற்றி வேகத்தால் பகைவர் தட்டும் போர் முரசம் பட்டதுதான் தாமதம். கெட்டதுதான் கெட்டது நம் குடி, இனி முழுவதுமே பட்டொழிந்து போகட்டும் என எழுந்தாள். மட்டில்லா புகழ் கொண்ட நாட்டுக்கே அன்றி வீட்டுக்கோ வாழ்வேன் என்றாள். வட்டிலினால் நாள் பார்க்கும் இடம் கண்ட தமிழ்நாட்டு மாதரசி தொட்டிலே இட்டுதான் வளர்த்த தூய செல்வன் அட்டியின்றி கல்வி கற்க ஆலமரத்தடி ஆசானிடம் சென்றிருக்கும் நினைவு கொண்டாள். அங்கு சென்றாள். அம்மா என பாய்ந்தான் அழகுமிழும் மழலை மொழி அன்பு தங்கம். அப்பா தாத்தா ஊர் திரும்பினாரோ என்றான். திரும்பி வந்து சாவூர் சென்று விட்டார் என்றான். என்ன வாங்கி வந்தார் என்றான். மானம் மானம் அழியாத மானம் என்றாள். கரும்பை அதை சுவைக்க நீயும் வருக என்றழைத்தாள். வந்துவிட்டான் குலக்கொழுந்து. குடும்ப விளக்கு எரிந்து கொண்டே கூறுகின்றாள். எதிரிகளின் படையெடுப்பால் நம் குடும்பம் தலையுதிர்த்து விட்ட மரமாகி போனதடா தம்பி. கவலை இல்லை, களம் சென்றார் மாண்டார். ஆனால் இந்நிலம் உள்ள வரையில் மானங்காத்தார் என்ற பெயர் பூண்டார். மகனே, நீயும் தோளில் பலம் உள்ளவரை பகையை சாடு, பரணி பாடு, இது உன் தாய் திருநாடு. உடனே ஓடு என்று தாவி அணைத்து தளர்மகன் தன்னை சீவி முடித்து சிங்காரித்து இரத்த காவி படிந்த வாழ் கொடுத்து சென்று வா மகனே செருமுனை நோக்கி என்று வாழ்த்திவிட்ட திருவிடத்து காட்சிதனை போற்றி பாடாதார் உண்டோ திருமகளே இப்போ உலகில். நன்றி.